அதாவது பசங்கள்லாம் வந்து படிக்கிற வயசில் லவ்னு பின்னாடி சுற்றாமல் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரியா? லவ்வெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இருக்காது, ஓடி போயிடுவாங்க. ஆம்பளை பசங்க 27, 28, 29 வயசுலோட கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைய யார் வீட்லையாவது 25 வயசுக்கு உள்ளதே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க வீட்டில். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் பாருங்கள், சரிங்களா? லக்ஸ் என்ன வாடி வண்டி நம்ம பக்கம் திரும்புது. என்ன கரண், இதனால் என்ன இருக்குது? அனில்குமார் கால் எப்படி கால் பண்ண சொல்கிறீங்க? மெயில் தான் ப்ரோ. லக்ஸ், நான் என்னை பற்றி கேட்டேன், நீ கரனை பற்றி கேட்குறேன். லக்ஸி விம்மி கண்டிப்பாக ஜாலியாக இருக்கிற வயசில் ஜாலியாக இருங்கப்பா. 22 வயசில் வந்து நீங்கள் லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ இருக்கலாம். தப்பான வழியில் போகாமல் நல்ல விதமாக, சரியா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்து உங்களை எவ்வளோ தூரம் நம்பியிருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் அம்மா அப்பா ஆகிற வயசில் தான் அது உங்களுக்கு தெரியும். ஓ லக்ஸு, அவனா நீ? விம்மி என்ன ஆச்சு? நம்ம என்ஜாய் பண்ணுங்க சொல்கிறீங்க. அப்போ விம்மி 30. விம்மிக்கு 30 வயசான்னு கேட்குறீங்களா? ஓகே விம்மி. விம்மி நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா? எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃபீமேல் தான் நினைக்கிறேன்ப்பா. லக்ஸ், என் போட்டோ பாய் போட்டோ இருக்குது. எங்கே போன வினோத்? ஆளையே காணோம். வர்றவங்க எல்லாம் விம்மிட்டு நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, பரவாயில்ல. கரண் பாருப்பா அவங்கள. செல்வராஜ், இப்போ தான் பார்க்குறேன் மெசேஜை. இரு ஆன்சர் பண்ணுறேன். ஃபோட்டோவை பார்த்தா ஃபீமேல் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அவங்க பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் இன்னும் பார்த்ததில்லப்பா அவங்கள. எங்கள் ஆன்டி ஃப்ரெண்ட்ஷிப்புகளே ஃபேக் தான் இருக்காங்க. ஃபேக்காக இருக்காங்களா ஆன்டி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம்? வருத்தப்படாதீங்க கரண். எனக்கு பேரம்பேத்தி இருக்குது செல்வராஜ். நிஜமானமா சொல்கிறீங்க விம்மி? எனக்கு சத்தியமாக தெரியல, சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கேன் நான். வினோ, விம்மி பற்றி சொல்கிறாங்கப்பா. லக்ஸியூ பொண்ணு இல்லைம்மா, அவன் ஆண்டி. நானும் ஆண்டி தான்ப்பா. இதில் என்ன இருக்குது? வயசு எல்லாத்துக்கும் ஏறத்தான் செய்யும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாத்துக்குமே வயசு ஏறும்ல, அப்படியே இருக்காது இல்லையா? காலம் போக போக வயசும் சேர்ந்து தான் போகும். நீ ஆண்டி இல்லைம்மா, நீ ஆயா. அவங்க ஆயா ரேஞ்சுக்கெலாம் கொண்டு விட்டுட்டீங்களேப்பா, பாவம் பாவங்க. இந்த கேப்பில் நீ ஆண்டி சொல்கிற பாத்தியா? என்ன கடுப்பு ஏற்றாதீங்க, அப்புறம் கலவரம் நடக்கும். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன
எம்ஜிஆர் சாங் பாடுறீங்க, சரவணன் பால்